மரியன்னை அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மகத்தான திட்டத்தை கொடுத்தாருங்க. யோசிச்சே பார்க்க முடியாத திட்டம். இவர் அதை கேட்ட பிறகு அப்பவும் கேட்குறாங்க மரியன்னை, இது எங்கனமாகும் நான் கன்னி ஆயிற்று. அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதெல்லாம் நடந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவர் தேவ பிரசன்னத்திலிருந்து இறங்கி வருகிற வானதூதர். ஒருவேளை அவருக்கு இவங்களோட கஷ்டம் புரிஞ்சிருந்திருக்காது. அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, அதெல்லாம் நடக்கும், பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா. மரியன்னையுடைய மனதுக்குள்ள 1000 கேள்விகள் இருந்திருக்கலாம். கணவனை அறியாமல் ஒரு பெண் கர்ப்பவிப்பது நான் கேள்விப்படாத ஒன்று. சரி, அதெல்லாம் தாண்டி உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆவியானவர் என்னுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தையை கொடுத்து விடுகிறார், அதுவும் சரிதான். ஆனால் குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியுமே ஆனால் என்ன ஆகும்? யூதர்களுக்கு நடுவில் யூத பெண்மணி ஒருத்தர் இப்படி ஒரு விஷயத்தோடு இருந்தால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்க மாட்டாங்களே. இது கல்லால் அடிக்கிற பிரச்சனையாச்சே, இதை எப்படி நான் தாண்ட போகிறேன்? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் அவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த போராட்டத்தில் மரியன்னை ஜெயிச்சிட்டாங்கிறதுக்கு அடையாளமாக லூகாஸ் 1:47 55 வரைக்கும் அவர்களுடைய வார்த்தை இருந்தது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. நம்ம இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள நுழைய போகிறோம் அப்படின்னு நமக்கு முன்னறிவிப்பாய் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சில சமயங்களில் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி நம்ம புலம்பல் மோடுக்கு போயிடுவோம். ஆனால் மரியன்னை ஆண்டவரை துதித்தார்கள். அந்த துதி வீணாய் போகலைங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் போய் இவங்க துதிச்ச துதியில் வானதூதர் போய் யோசேப்பு இடத்துல பேசுகிறார். யோசேப்பு மரியனை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நாட்களில் வரப்போகிறது, அல்லே லூயா என்று சொல்ல முடியுமா? அல்லது மரியன்னை மாதிரியானது உள்ளம் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது, அவரை போற்றுகிறது சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே.